போகிறோம் பாருங்கள். பக்காவாக க்ளீன் பண்ணியாச்சு. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்கணுன்னா ஃபுல் வீடியோவும் இருக்கும், ஷார்ட்ஸும் இருக்குது. நீங்கள் ரெண்டுத்தில் எது வேணால் பார்க்கலாம். ரெண்டுத்துலேயும் ஃபுல் வீடியோ இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஷார்ட்ஸ்னால் 1 மினிட்னு சொல்லிட்டு ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருப்பேன். ஃபுல் வீடியோனா செப்பரேட்டாக ஃபுல் வீடியோவாக இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பேக் டோரு இந்த மெத்தடில் தான் நீங்கள் ரிமூவ் பண்ணணும். அப்படி இந்த எக்யூப்மெண்ட் இல்லை, அப்படி இந்த எக்யூப்மெண்ட் இல்லைன்னா நீங்கள் நைஃபோ இல்லை டியூசரோ வச்சு ரிமூவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம கழட்டின எல்லா ஸ்க்ரூவும் பழைய மாதிரியே அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், இப்போ ஸ்க்ரூலாம் போடும்போது ஃபுல் டைட் வைக்காமல் மீடியம் டைட் வச்சுக்கோங்க. ஃபுல் டைட் வச்சாலும் நமக்கு டிஸ்பிளே போக சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைனா ஷேடு வரும், ஒயிட் கலரில் ஒரு டாட் மாதிரி இருக்கும் ஃபுல் டைட் வச்சா. அதனால் மீடியம் டைட் வைங்க. எலக்ட்ரிக்காக இருந்தால் எல்லாமே ஒரே அளவு ஈக்குவலாக டைட் ஆகும். நீங்கள் மேனுவல் ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் ஒன்று ஃபுல் டைட் ஆகும், ஒன்று மீடியம் டைட் ஆகும். அதுமாரி ஒரு ஸ்க்ரூ ஒரு விதமாக டைட்டிங் ஆகும். அதனால் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. டைட் மட்டும் 1 by 1 எல்லா ஸ்க்ரூவும் போட போகிறோம். பாருங்கள்.